கைஸ் நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இதான் நம்ம ஹோட்டல் ஆச்சு, தெரியுதா? அப்படியே கிளம்பி காசிமேடு போயிடணும். இடையில சாய் எதாவது அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அப்படியே பைக்கிங் நிற்கிது. காலையில் மெட்ரோ பஸ்ஸுலாம் இந்த நேரத்தில் 5 o'clock கிடைக்காதனால மச்சான்ட வண்டி வாங்கியிருந்தேன். சரி, அப்படியே மார்னிங் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லான்னு. நம்ம அடுத்து ஒரு 9 o'clock மேலேனா மெட்ரோ ஓப்பன் ஆகிரும், இல்லை ரயில் பஸ்ஸெல்லாம் ஓப்பன் ஆகிரும், போயிடலாம். அதில் இப்போதைக்கு மட்டும் சரி பைக் வாங்கிக்கோன்னு சொல்லி தான் மச்சான்ட பைக் வாங்கிட்டு, பைக் நேற்று வந்து வாங்கி நிப்பாட்டிட்டேன். இப்போ நம்ம அப்படியே போய் காசிமேடில் போய் பிடிஎம் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம். ஓகே காய்ஸ், நான் பைக் வந்து நான் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நான் போகிற வழியில் நான் உங்களுக்கு என்ன நான் அப்டேட் பண்ணுறேன். நான் வரேன். ஸோ ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காசிமேடுக்கு தான் போயிட்டுருக்கோம். காசிமேடுனாலே ஒரு ஹார்பரோ ஒரு ஃபிஷ் மார்க்கெட் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்மளை நேற்று மெரினா பீச் போயிருந்தோம். அங்கே ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க, அந்த விலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக 2 o'clockலாம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் சீக்கிரமே போயிருங்கன்றாங்க. அப்போ தான் நம்ம பெரிய பெரிய மீன்லாம் இங்கே பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எந்திரிக்க முடியலங்க, லேட் ஆகிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகிடுச்சு. பிரச்சனை இல்லை, மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வரைக்கும் அங்கே இருக்கும்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்படியே கிளம்பி அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். காசிமேடை பற்றி சொல்லணும்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். பெரிய அனது டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் அங்கே வருவாங்க. ஸோ அதனால் எல்லா மீனுமே உங்களுக்கு அங்கே கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே போகலாம். கைஸ், ஆக்சுவலி சொல்லுவாங்க, நீ சென்னைக்குள்ளே கார் ஓட்டிட்டேன்னா நீ வேறு எங்கே வேணால் கார் ஓட்டிடலான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டிராஃபிக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 5:10 தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ டிராஃபிக்கு. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு தான் சிக்னலே போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டாங்க. 5:10 தான் ஆகுது. ஸோ செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. ஆனால் இவங்களாம் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. எல்லோரும் காலையிலேயே கார் எடுத்துகிட்டு வெளில கிளம்பிடுறாங்க. இது வீக்கெண்டும் இல்லை, ஆக்சுவலி வீக் டேஸில் தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. என்னால் ஒன்றுமே புரியலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேட் அங்கே காசிமேடுக்கு போகிறது, இதில் இந்த டிராஃபிக்கை வேறு தாண்டி போகணுமோன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, வாங்க நம்ம போய் தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ வாங்க நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே போயிடலாம். இந்த கார்னர்லேருந்து அப்படியே இந்த கார்னர் வரைக்கும் இருக்குங்க. அப்படியே போகலாம். கண்ட பாருங்க, எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குங்க. இந்த மீனை பாருங்க, மீன்லாம் செம்மையாக இருக்குல்ல.
அவ்வளோதான். இப்போ அவர் அடுத்து வண்டி எடுத்தாரா, அடுத்து திரும்பி ஒரு வண்டி அங்கே வெயிட்டிங்கில் இருக்கு. அந்த வண்டி அடுத்து உள்ளக்க வரும். திரும்பி அங்கே ஒரு கூட உள்ள ரெடியாக இருக்கா, அதை அப்படியே போட்டுருவாங்க. அது என்ன ஃபிஷ்ஷு? திரிக்கேவா? அதுவும் திரிக்கேவா? பார்க்கலாமா? வாங்கிட்டு கூட நம்ம அந்த பர்மிஷன் கேட்டோம். அவங்க உள்ளக்க வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதான் உள்ளக்க வந்துருக்கு. அவங்களோட மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். மார்னிங் 2 o'clock கிட்டலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே இருக்க ஹோல்சேலு ரீட்டைலர்லாம் வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் இல்லை இங்கே இருக்க லோக்கலில் அவங்க சேல் பண்ணுவாங்க ரீட்டைலர்ஸு. ஆனால் இது பேர் என்னென்ன? நியர் கடமா. இது சின்ன கடமா? ஆட்டோ பஸ். ஓகே. இதான் ஆட்டோ பஸ். அது சொரா மீன். ஓகே. யாருங்க எவ்வளோ பெரிய மீன் கிடைக்குது? சொரா என்ன ஓப்பன் பண்ணுங்க. பல்லு அதான்ப்பா சொரா. மீன் கிடக்கா வாயில? இல்லைப்பா, எல்லாம் சேர்த்தாச்சு.